அனுபவம் 100 நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள். சகோதர சகோதரிகளே, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சரி, நிகழ்ச்சிக்கு போவோமா? சரி, இன்றைக்கி எடுத்துக்கொண்ட டாபிக் காசி தெருக்களில் ஒரு தமிழ் குரல், பெண்மணியின் புலம்பல் சத்தம். ஐயோ பாவி, என்னை தனியாக விட்டுட்டு போயிட்டேடா அப்படின்ட்டு. இதுதான் தலைப்பு. சரி, ஒரு சமயம் நான் காசிக்கு தனியாக போக வேண்டிய ஒரு நேரம் சூழ்நிலை வந்துச்சு. நான் காசு முன்ன பின்ன பார்த்ததில்லை. ஸோ அங்கே வாரணாசி கண்டோன்மெண்ட்ன்ற ஒரு இடத்துல இறங்கிட்டு அங்கேருந்து ஆட்டோவில் பிடிச்சி காசி சிட்டிக்கு போயிட்டு அந்த தெருக்களில் நடந்து எங்கே கங்கையில் குளிக்கிறது அப்படின்ட்டு கேட்டுக்கிட்டே அப்படியே போயிட்டுருந்தேன், நடந்து போயிட்டுருந்தேன். அப்போ பார்த்திங்கன்னா எல்லாம் ஃபுல்லாக ஹிந்திக்காரங்க காசியில் எல்லாம் ஹிந்தி பேச்சு தான் எல்லாமே. திடீர்னு பார்த்தா, ஐயோ பாவி, நீ இங்கே கொண்டு வந்து தனியாக விட்டுட்டு போயிட்டியாடா, நீ நல்லா இருப்பியா அப்படி ஒரு தமிழ் குரல். என்னடா எல்லாம் வித்தியாசமாக தமிழ் குரல் இருக்குது அப்படின்ட்டு. ஏதோ அவங்க கஷ்டத்தில் இருக்கான்னு தெரியும், எனக்கு அவங்கள தெரியும், முன்ன தெரியாது. நான் அப்புறம் பக்கத்தில் போய், ஏங்க நீங்கள் தமிழா? ஆமாம் தம்பி, தமிழ். தஞ்சாவூர் பக்கத்தில் நாங்கள் ஒரு குரூப்பாக வந்தோம், ஒரு 15 பேர் வந்தோங்க குரூப்பாக. நான் மட்டும் தனியாக இங்கே மாட்டிக்கிட்டேன். எல்லாமே ஹிந்திக்காரங்க தான் இருக்காங்க. எப்படி தம்பியை கண்டுபிடிக்குன்னு தெரில. தம்பி என்னை விட்டுட்டு போயிட்டான். என்ன பண்ணுறதுன்னு தெரில. யார்கிட்டையும் கேட்டால் புரிய மாட்டேங்குது, அவங்களுக்கு தமிழ் தெரிய மாட்டேங்குது, எனக்கு ஹிந்தியும் தெரியாது, இங்கிலீஷும் தெரியாது அப்படின்னு புலம்பிச்சு. ஏதாவது ஹெல்ப் பண்ணுங்க தம்பி அப்படின்ட்டு. எனக்கு ஒரு ஹிந்தி தெரியுங்கிறனால அந்த பெண்மணிகிட்ட செல்ஃபோன் இருந்துச்சு, தம்பி நம்பர்லாம் இருந்துச்சு. சரிங்க, தம்பிக்கு போட்டு கொடுங்க அப்படின்னு. உடனே அவங்க போட்டு கொடுத்தாங்க. தம்பி, இதோ அந்த ஒரு சார் புதுசாக வந்திருக்காரு, அவர்கிட்ட பேசு அப்படின்ட்டு. சரின்ட்டு நான், சார் தமிழ்காரன் தான், மதுரையிலேருந்து பேசுகிறேன், வந்திருக்கேன், எனக்கு ஹிந்தி தெரியும், சொல்லுங்கள், என்ன ப்ராப்ளங்க, எங்கே இருக்கீங்க நீங்கள்? இங்கே உங்கள் அக்கா தனியாக விட்டு வந்துட்டோமேன்னு சொல்லி புலம்பிகிட்ருக்காங்க அப்படின்னு. அவர் ஃபோனில் அவரும் அதே மாதிரி புலம்புறாரு. எங்களுக்கும் இதே மாதிரி தாங்க, 14 பேர் நாங்கள் தவிச்சிட்ருக்கோம், ஆனால் நாங்கள் எங்கே இருக்கணும்னு எங்களுக்கு சொல்ல தெரியல. அதே மாதிரி அக்காவுக்கு அவங்க எங்கே இருக்குதுன்னு சொல்ல தெரியல. அவங்க ஃபோனில் பேசுகிறாங்க, இது பண்ணுறாங்க, எல்லாம் தெரியுது, ஆனால் எந்த இடத்துல இருக்கணும்னு தெரியல அப்படின்னாங்க. சரி, ஒன்று பண்ணுங்க, அப்படியே லைனில் இருங்க அப்படின்ட்டு அந்த செல்ஃபோன் எடுத்துகிட்டு பக்கத்து கடைக்கு போனேன். பக்கத்து கடையில் பூலாம் விற்றுட்டு அந்த கடைக்கு போனேன். அவர் ஹிந்திக்காரர். ஸோ ஹிந்தியிலே எப்போ இந்த மாதிரி தமிழ்நாட்டிலேருந்து வந்திருக்காங்க, குரூப்பாக வந்தாங்க, ஒரு 15 பேர் வந்தாங்க, அதில் 14 பேர் இருக்காங்க, இந்த அம்மா மட்டும் தனியாக பிரிச்சுட்டாங்க, தெரியாமல் கூட்டணியில் சிலர் பிரிச்சுட்டாங்க. நீங்கள் என்ன பண்ணுங்கள், இது அந்த செல்ஃபோனில் பேசுங்க, பேசிவிட்டு அவர் எந்த ஏரியாவில் இருக்கார், இது எப்படி போகணும் அப்படின்னு சொல்லணுங்க, ஹிந்தியிலே சொல்லுங்கள் அப்படின்னு ஹிந்தியிலே பேசினதுமே அந்த தம்பிக்காரர்கிட்ட நான் பேசிட்டேன். இங்கே பக்கத்தில் ஒரு ஹிந்திக்காரர்கிட்ட சொல்லியிருக்கேங்க, ஹிந்தியில் பேச சொல்லி. ஏன்னா அவங்களுக்கு தெரியும், நானே புதுசு, எனக்கு காசியை பற்றி தெரியாது. அந்த இங்கே தான் ஃபஸ்ட்டு நாள் இறங்கி 1/2 மணி நேரம் ஆகுது. அப்புறம் சொல்லிட்டு அவர்கிட்ட, நீங்கள் எங்கேயா பக்கத்தில் அந்த பூக்கடைக்காரர் இருந்தால் எடுத்து அவர்கிட்ட ஃபோன் கொடுத்துருங்க, அந்த பூக்கடைக்காரர் இங்கே உள்ள பூக்கடைக்காரரும் பேசிக்கிட்டோம், அவங்களுக்கு ஈஸியாக தெரியும், எங்கே இருக்குன்னு இடம் தெரியும் அப்படின்னு சொல்லி அவருக்கு கொடுத்தேன். 2 ஹிந்திக்காரங்களும், பூக்கடைக்காரர்கள் 2 ஹிந்திக்காரங்களும் ஹிந்தியிலே பேசுனாங்க. எங்கே இருக்க, நீ எங்கே இருக்க அப்படின்ட்டு. உடனே தெரிஞ்சுது. சரி, நான் இங்கே இருக்கேன், நான் இங்கே இருக்கேன் அப்படின்னு அந்த ஏரியா பேர்லாம் அவங்களுக்கு ஈஸியாக தெரிஞ்சுது. அப்புறம் என்கிட்ட ஹிந்தியிலே சொன்னாங்க, சார் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க, பக்கத்தில் இருந்தபடி இந்த தெரு முக்கு திரும்பி லெஃப்ட்டில் திரும்பினா அந்த ஒரு கடையில் இது ஹல்வா கடை ஒன்று வரும், அங்கே போனீங்கன்னா அங்கே தான் நிற்கிறாங்க எல்லாம் 15 பேர் அப்படின்னாங்க. சரி மட்டும் நான் அந்த பெண்மணியை அழைச்சிட்டு அப்படியே போகிறேங்க. அப்படியே போய் பார்த்தோன்னா அந்த லெஃப்ட்டு திரும்பி அது ஜஸ்ட்டு பின்னாடி தான் இருந்துச்சு. அந்த காசி விஸ்வநாதர் கோவிலுக்கு பின்னாடி இந்த அம்மா முன்னாடி தெரியுது.
இல்லைம்மா 14 பேர் நிற்கிறாங்க. போய் திட்டு 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 திட்டுச்சு. என்ன பாவி நல்லா இருப்பியா? நான் நல்லா செவனேன்னு வீட்டில் இருந்தேன். என்னைய கொண்டு வந்து காசு காட்டுறேன்னு சொல்லிட்டு நடு ரோடு இப்படி அம்போன்னு விட்டு போயிட்டியாடா. இந்த தம்பி மட்டும் இல்லைன்னா நான் வந்து என்ன பண்ணிடுவேன்னு தெரில எனக்கு. இது வேறு நகை வேறு போட்டிருக்கேன். என்ன பண்ணுன்னு தெரில. இந்த மாதிரி பண்ணிட்டியாடா பாவி அப்படின்னு எடுத்துமே திட்டு தான். ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் திட்டு. அப்புறம் தான் 2 பேரும் அக்காவும் தம்பியும் அப்புறம் அழுக. எப்படியா வந்து சேர்ந்தியாக்கா அப்படின்னு. ஆமாடா பெரும்பாடுபட்டு வந்து சேர்ந்த அப்படின்ட்டு சொல்லி இந்த பெண்மணி அழுதாங்க. ஸோ ஏதோ ஒரு சின்ன உதவி ஹிந்தி தெரிஞ்சால 2 பேரும் இது பண்ணி லொக்கேட் பண்ணி அந்த குரூப்போடு சேர்த்து வச்சுட்டேன். ஸோ இது வந்து உங்களுக்கு வந்து சுவாரஸ்யமாக இருக்குன்னு நினைக்கிறேன். நன்றி.